வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு தமிழில் விகிதம் மற்றும் விகித சமம். விகிதம் அப்படின்னா என்னென்னா, ஒரு எண்ணை பின்ன வடிவத்தில் காண்பிச்சோம்னா, கணக்கு காட்டினோம்னா அது விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நம்பர் இருக்குது 10 அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய விகிதம் 10/1, அதுதான் அதனுடைய விகிதம். ஒரே அலகுடைய இரு மதிப்புகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம். ஒரு விகிதத்தில் உள்ள இரு உறுப்புகளையும் ஒரே எண்ணால் பெருக்க கிடைப்பது சமான விகிதம் ஆகும். அப்படின்னா இந்த ஏபியை ஒரே 2ஆல் பெருக்கணும்னா அதனுடைய சமான விகிதம் தான் கிடைக்கும். அதே எண் தான், ஆனால் கொஞ்சம் வேறு மதிப்பு கிடைக்கும். 4ஆல் பெருக்கணும்னாலும் 4a/4b இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுதான் விகித சமான விகிதம். அதுக்கடுத்து விகித சமம் என்பது இரு சமான விகிதங்களின் இணைப்பு. a/b c/dக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 டாட் போட்டால் ஈக்குவல்னு அர்த்தம். இந்த 2 டாட் போட்டால் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ஒரு விகித சமத்தில் கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமம். கோடி உறுப்புகள்ங்கிறது இதுதான் கோடி உறுப்புகள். இந்த ஏயும் டியும் கோடி உறுப்புகள். இந்த பியும் சியும் நடு உறுப்புகள். இந்த கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை ஏடி பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமம். அப்படின்னா என்னென்னா, a/b = c/d அப்படின்னு இருக்குன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ad = bc. இதுதான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து மீன் ப்ரொப்போர்ஷன்னா என்னென்னா இரண்டாம் விகிதம், மைய விகிதம் சொல்லுவாங்க. a/b = b/c. b² = ac. ஏன்னா கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமம். b² = ac. b-னுடைய மதிப்பு √ac அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எழுதி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது விகிதம் மற்றும் விகித சமத்தினுடைய ஆரம்பம். அதுக்கடுத்து இது விகிதம் மற்றும் விகித சமத்தினுடைய மீதி. இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்குறோம். தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன? தேர்ட் ப்ரொப்போர்ஷன்னா 3 நம்பர் இருக்கும், ஏ பி சி. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னா அதே தான், a/b b/c. இதுவுமே போடக்கூடாது, டாட் தான் வைக்கணும். அப்போ b² = ac. நம்ம தேர்டு ப்ரொப்போர்ஷன்ங்கிறதுனால மூன்றாவது உறுப்பு சி. அப்போ சி வேணும்னா c = b²/a. c = b²/a. இதுதான் தேர்டு ப்ரொப்போர்ஷன். சரிங்களா? அப்போ a/b = b/c. அப்போ b² = ac. அப்போ c = b²/a. அதுக்கடுத்து ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன். ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன்னா 4 உறுப்புகள் இருக்கும். இதில் ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும். இதில் 4 உறுப்புகளில் என்னன்னு கேட்டிங்கன்னா a/b c/d. அப்போ bc = ad. நமக்கு d தான் தேவை, ஏன்னா 4வது உறுப்பு ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன்னால். d = bc/a. bc/a அப்படிங்கிறதான் ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன். இப்போ இந்த இதை வச்சு சில சம்ஸ் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சம் என்னென்னா, find the mean proportion between 0.08 and 0.18. இதுக்கு மீன் ப்ரொப்போர்ஷன்ங்கிறது b = √ac. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ b =
√8 × 18. இதை மீன் ப்ரொபோர்ஷன் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 4 2 8 8 9 18. இப்போ இதை வந்து 4 2 8ன்னு பிரிக்கலாம். நாலுக்கு ரூட் எடுத்தோம்னா 2 2 2க்கு ஒரு 2 9 இது பண்ணோம்னா 3 ஈக்குவல் டு 2 4 4 12 வரும். அந்த 12 வந்து நம்ம ஷார்ட்லைஸ் பண்ணோம்னா 0.12. இதான் ஆன்சர். அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மீன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு A/B ஈக்குவல் டு B/C. B² ஈக்குவல் டு AC. B ஈக்குவல் டு √AC. அப்போ B ஈக்குவல் டு √AC ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா 0.12 வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்தது மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் அடுத்த சம். இரநூத்தி 34, 104. இதை பண்ணணும். இதை பண்ணோம்னா அதே தான். B ஈக்குவல் டு √AC ஈக்குவல் டு √234 × 104. இதை பண்ணோம்னா 234. 2ஆல் பண்ணோம்னா 117. 2ஆல் பண்ணோம்னா I2 10 வராது. அப்போ 3ஆல் பண்ணுறோம். 3ஆல் பண்ணோம்னா 39. மறுபடியும் 3ஆல் பண்ணோம்னா 1 3 3 3 9. அதுக்கடுத்து 104. இதை வந்து 2ஆல் பண்ணோம்னா I2 10 2 4. 2ஆல் பண்ணோம்னா I2 4 6 12 1 2 3 2 6. இப்போ இது 2. அப்போ இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 13க்கு ஒரு 13. அதை எடுத்து பெருக்கணும். அப்போ 2 × 2 × 3 × 13 பெருக்கணும்னா 156 வரும். இதான் வந்து இதனுடைய மீன் ப்ரொபோர்ஷன். அதுக்கடுத்து 3. Find the third proportion of third proportion. Proportion of 16 36. 16 36 உடைய third proportion. A/B B/C. B² equal to AC. C equal to B² by A. இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறதுனால C தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் மூணாவது உறுப்பு. அப்போ B² வந்து B வந்து 36, A வந்து 16, B வந்து 36. இப்போ 36² by 16 பெருக்கணும்னா 2 16, 1 2, 2 16, 4 2 8, 9 2 18, 94 36 equal to 81. 81 தான் வந்து இதனுடைய. அதுக்கடுத்து find the fourth proportion. Fourth. Son of 5 8 15. Fourth proportion என்னன்னா 4 உறுப்புகள் இருக்கும். A/B
C/D. BC is equal to AD, D is equal to BC by A. Bங்கிறது இங்கே 8 இன்ட்டு 15 பை 5. ஓரஞ்சு 5 3 15 3 24. இதான் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். அதுக்கடுத்து 4 9 12. இதனுடைய ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னென்னா A/B C/D. BC is equal to AD, D is equal to BC by A. D is equal to BC 9 இன்ட்டு 12 பை 4 ஒரு 4 3 12 9 27. அப்போ இப்போ சம்ஸ் பார்க்குறோம். சம்ஸ் பார்க்கும்போது ஐம்பது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் ஒரு வகுப்பில் 30 பேர் ஆண்கள் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆன விகிதம். அப்போ இப்போ ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்காங்க, அதில் 30 பேர் ஆண்கள் அப்படின்னா மீதி வந்து 20 பேர் பெண்கள். கேட்டிருக்கிறது என்னென்னா மொத்த மாணவர்களுக்கும் பெண்கள், மொத்த மாணவர்கள் 50 பேர், பெண்கள் எத்தனை பேர்னா 30 பேர் ஆண்கள்னால் மீதி வந்து பெண்கள் வந்து 20 பேர். இதுதான் விகிதம். இதை சுருக்கணும்னா 5:2, 10ஆல் வகுத்தோம்னா 5:2. இதான் வந்து இதனுடைய விகிதம். ரூபாய் 80 3 நபர்களுக்கு 1:2:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை எவ்வளவு? இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 3 பேர் இருக்காங்க, அவங்க வந்து 8080 ரூபாயை வந்து 3 தான் பிரிச்சுக்கிறாங்க. முதல் ஒருத்தர் 1, ரெண்டாவது 2 பங்கு, மூணாவது 5 பங்கு, மொத்தம் வந்து 8 பங்கு. அப்போ இதை எப்படி செய்யலாம்னா x + 2x + 5x = 80. அப்போ மொத்தமாக கூட்டோம்னா 8x = 80. அப்போ x = 80/8 அடிச்சு கொடுத்தோம்னா 10 1010 ரூபா ஒரு பங்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படின்னா எக்ஸ் பங்கு இருக்கிறவருக்கு வந்து 10 தான், 2x இருக்கிறவருக்கு 20, 5x இருக்கிறதுக்கு 50. இதான் வந்து அவர்கள் பங்கு பிரித்து கொள்ளும் விதம். அப்போ
ஒரு பங்குன்னு சொல்லும்போது 1ஆல் பெருக்கணும், 2 பங்குன்னு சொல்லும்போது 2ஆல் பெருக்கணும், 5 பங்குன்னு சொல்லும்போது 5ஆல் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்படி தான் வந்து அவருடைய பங்கு வந்து பிரியும். அடுத்து 3ஆவது 240 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை மூணு 3:2:7 என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டினால் பெரிய துண்டின் நீளம் என்ன? அப்போ 240 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டுறோம் அப்படின்னா அந்த விகிதம் எவ்வளோ அப்படின்னா 3x + 2x + 7x = 240. கூட்டினோம்னா 12x = 240. x = 240 இந்த 12 கீழே வந்துச்சுன்னா 2 12 24 20. அப்போ ஒரு பங்குங்கிறது 20, இது பெரியதுங்கிறது 7. அப்போ 7 × 20 = 140 மீட்டர். இதுதான் வந்து பெரிய துண்டின் நீளம். இதுதான் பெரிய துண்டு. இப்போ இந்த பெரிய துண்டின் நீளம் வந்து 140 மீட்டர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோகிராமுக்கும் 750 கிராம். 3 கிலோகிராம்ங்கிறது வந்து 3000 கிராம், இது 750 கிராம். இப்போ 1 கிலோ அப்படிங்கிறது வந்து 1000 கிராம். ஒரு கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம்னா 3 கிலோகிராம்ங்கிறது வந்து 3000 கிலோகிராம். இதை அடித்து கொடுத்தோம்னா 300:75. இது 5ஆவது பாடல் அடித்தோம்னா 5 6 30, 4 5 5 25, 4 5 2 10, 3 15, 4 3 12, 1 3 3. அப்போ 4:1 அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய விகிதம், இந்த இரு எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். அப்போ 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் 4:1. எப்படின்னா 3000:750 அப்படின்னு சொல்லும்போது அதை அடிக்கும்போது ஒன்று ஒன்றா சுருங்கிக்கிட்டே வரும். முதல்ல வந்து 10ஆல் வகுக்கிறோம், அடுத்து வந்து 5ஆல், மறுபடியும் 5ஆல். எப்படின்னு சொன்னோம்னா இது ரெண்டையும் 10, இது ரெண்டையும் 5, இது ரெண்டையும் 5, இது ரெண்டையும் 3. இதால் நம்ம வகுக்கும்போது நமக்கு வந்து 4:1. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கும் போது 4:1 என்ற விதத்தில் கிடைக்கிறது. அடுத்த கணக்கு
50 சென்டிமீட்டர் இருக்கும். மூணு மீட்டர் இருக்கும். இடையே உள்ள விகிதம். ஐம்பது சென்டிமீட்டருக்கும் 3 மீட்டர் இருக்கும். இப்போ 1 மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர். இப்போ 3 மீட்டருங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர். 300 சென்டிமீட்டர்னா ஒரு சேபருக்கு ஒரு சேபர் அடிச்சுட்டா ஓரஞ்சு 30 வரும். ஓரஞ்சு ஆரஞ்சு 30. 1:. ஏன்னா 6:1 போட்டக்கூடாது. எது முதல்ல கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அதனால் 50. 3 மீட்டருங்கிறது வந்து ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்னா 3 மீட்டருங்கிறது வந்து 3 × 100 300 சென்டிமீட்டர். 50ஐயும் 300ஐயும் வகுக்கும்போது இதை வந்து 10ஆல் வகுக்கிறோம், இதை வந்து 5ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது நமக்கு வந்து கிடைப்பது 1:. இந்த 1:. என்பது இந்த 50 சென்டிமீட்டருக்கும் 3 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். அடுத்த கணக்கு ஒரு முக்கியமான கணக்கு. இவற்றில் எது பெரியது? பெரியது 3:4 4:5. இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 3/4, இது 4/5 இருக்குது. இதில் எது பெரியதுன்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம விகிதம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த விகிதம் நம்ம மாற்றும் போது இதுக்கு இது வந்து 4 இருக்குது, இதில் 5 இருக்குது. இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 20. அப்போ இதை வந்து 4ஆல் பெருக்கணும். நம்ம வந்து ரெண்டையும் பெருக்கும் மேலையும் கீழையும் ஒரே நாள் பெருக்கும்போது கிடைப்பது சமான விகிதம் சொல்லிட்டு முதலே பார்த்தோம். மேலையும் கீழையும் இருப்பதை பெருக்கும்போது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விகிதத்தில் உள்ள இரு உறுப்புகளையும் ஒரே எண்ணால் பெருக்க கிடைப்பது சமான விகிதம். ரெண்டையும் பெருக்கும்போது என்ன கிடைக்குது? சமான விகிதம் கிடைக்குது. அதனாலே இதை வந்து 20 4ஆல் பெருக்கணும்னா 20, இதை வந்து 5ஆல் பெருக்கணும்னா 20. அப்போ 4 5 20, 3 5 15, 4 5 20, 4 16. இப்போ அடிமானம் 2 சமம். அப்போ வந்து பகுதி, இப்போ தொகுதி வந்து இது 15, இது 16. அப்போ எது பெருசுனா இதுதான் பெருசு. எது பெரியது? இதுதான் பெரியது. அப்போ 4:5 தான் பெரியது. இதுதான் பெரியது. அப்போது இதை இன்னொரு மெத்தட்லையும் பார்க்கலாம். இப்போ 3/4 இருக்குன்னா இதை அடித்து கொடுத்தோம்னா 30, 5 20, 6 20, 7 28, மீதி 2 5 20, 0.75 வரும். 4/5 பண்ணோம்னா = 0.8, 8 40 வரும். 0.8 தானே பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது நம்ம விகிதம் அந்த சமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து சேரன் என்பவர் ரூபாய் 10,000 தனது ஊதியமாக பெறுகிறார். அவரது சேமிப்பு ரூபாய் 2,000.
எனில் அவரது சம்பளத்திற்கும் சேமிப்பிற்கும் சம்பளத்திற்கும் செலவிற்கும் சேமிப்பு செலவு உள்ள விகிதம் இது கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து சம்பளம் வந்து 10,000 ரூபா, சேமிப்பு எவ்வளவு 2,000 ரூபா. இதை செய்யும்போது 3 0க்கு 3 0 அடிபட்டுரும். 10:2. இதை சுருக்கும் போது 5:1 வரும். இப்போ சம்பளம் வந்து 10,000 ரூபா, செலவு 8,000 ரூபா. ஏன்னா 2,000 சேமிக்கும் போது செலவு 8,000. இப்போ 3 0க்கு 3 0 பண்ணும்போது 10:8, I2 10, 4 2 8, 5:4. அடுத்து சேமிப்பு செலவு. சேமிப்புங்கிறது வந்து 2,000 ரூபா, செலவு 8,000 ரூபா. அடிச்சு கொடுக்கும்போது 2:8, 1:4. இதுதான் வந்து இதனுடைய விகிதம். இப்போ சேரன் ஒருத்தர் இருக்கார். அந்த சேரன் வந்து 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அதில் வந்து 8,000 செலவு பண்ணிவிட்டு 2,000 சேமிக்கிறாரு. அவரது சம்பளத்திற்கும் சேமிப்பிற்கும் உள்ளது வந்து பார்க்கும்போது 10,000:2,000. இதை வந்து 3 0க்கு 3 0 அடித்தோம்னா 10:2. இதை வந்து 2வது பாடால் அடித்தோம்னா 5:1. அடுத்து சம்பளம் வந்து 10,000, செலவு வந்து 8,000. இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா 5:4. இது வந்து 1:4. அப்போ அவருடைய பங்கு 5 பங்கில் 1 பங்கை வந்து சேமிக்கிறாரு, 4 பங்கை செலவு பண்ணுறாரு. இதுதான் என்னுடைய அமைப்பு. அடுத்து ஜான் என்பவரின் வயது 50. அவரது மகனின் வயது 10 எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயதுகளின் விகிதம் மற்றும் தற்போதைய வயது விகிதம். வயது விகிதம் என்ன? இதான் கேள்வி. இப்போ ஜான் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 50 வயசு. 50 வயது. அவர் மகனின் வயது 10 எனில் 5 ஆண்டுகளுக்கு முன் அவருடைய வயது விகிதம் தற்போதைய விகிதம். 5 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளோ இருக்குன்னா 50னா 45. இங்கே வந்து 10னா 5. இது சுருக்கணும்னா 95 45 ஓரஞ்சு 5. இதுதான் வந்து முதல் கணக்கு. தற்போதைய விகிதம்னா 50:10, 5:1. இதுதான் வந்து அவர்களுடைய 5 ஆண்டுகளுக்கு முன் வயது விகிதம், தற்போதைய வயது விகிதம். 5 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு கேட்டாங்கன்னா 55:15, ஓரஞ்சு 5 3 15. இதுதான் வந்து 5 ஆண்டுகளுக்கு பின் வயது விகிதம். ஆமாம். அதுக்கடுத்த கணக்கு
5. ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் விகிதம் 4:3. அதன் அகலம் 21 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் வந்து 4:3. அதனுடைய அகலம் வந்து 21. செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா L × B. இப்போ Lங்கிறது வந்து 4 × 3x = 12x². வேண்டாம். அப்போ L = 4x, B = 3x. அப்போ இது அகலம் வந்து 3x = 21, x = 21/3, 7 3 21 x. அப்போ L வந்து 4 7 28, B வந்து 3 7 21. இப்போ சுற்றளவு கேட்டுக்கிறதுனால = 2 × L + B, 2 × 28 + 21. இப்போ 2 × L + B. ஏன் L + Bன்னு வருதுன்னா இது L, இது B. அதை ஷார்ட் பண்ணோம்னா 2 × L + B. இப்போ 2 × 20 20 40 49, 49 2 29 18, 2 8 9 98 சென்டிமீட்டர். இப்போ 98 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு. அதுக்கடுத்து 4. 1,21,000 பேர் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் பெண்களும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர். எனில் அந்த கிராமத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகை மற்றும் பெண்கள்
மொத்த மக்கள் தொகை உள்ள விகிதம் என்ன? இப்போ கிராமத்தில் 1,26,000 பேர் உள்ளன. அதில் ஆண்களும் பெண்களும் வந்து 6:5 என்ற விதத்தில் உள்ளன. எனில் அந்த கிராமத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகை என்ன அப்படின்னா 6 5 கூட்டினோம்னா 11. 11 x = 1 21 0 0 0. அப்போ x = 11 21 0 0 0/11. அப்போ 11 11 121 3 0. மொத்த மக்கள் தொகை வந்து 1,21,000. அதில் வந்து ஆண்கள் வந்து 66,000 பேர், பெண்கள் 55,000 பேர். கூட்டி பாருங்க. 66 0 0 0 1 20 121 கரெக்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மக்கள் தொகைக்கும் பெண்களுக்கும் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 1,21,000. பெண்கள் வந்து 55,000. இதை இது பண்ணோம்னா 11, இதை பண்ணோம்னா 5, 3 0 அடிச்சோம்னா 11:5. 11:5 என்பது தான் வந்து அந்த கேள்வியினுடைய பதில். அடுத்த கணக்கு. ஒரு போட்டியில் கிடைக்கும் பரிசுத் தொகையை ராம் மற்றும் ரவி இருவரும் 7 என்ற விகிதத்தில் பிரித்துக் கொள்கின்றனர். அவர்களுக்கு கிடைக்கும் பரிசுத் தொகை 7,500 எனில் ரவி ராமை விட எவ்வளவு அதிகம் பெறுவார்? இருவரும் ஒவ்வொருவரும் எவ்வளவு பெறுவார்கள்? இந்த கேள்வியை நான் இந்த எழுதி போடுறேன். ஒரு போட்டியில் கிடைக்கும் பரிசுத் தொகையை ராம் மற்றும் ரவி இருவரும் 7:8 என்ற விகிதத்தில் பிரித்துக் கொள்கின்றனர். அவர்களுக்கு கிடைக்கும் பரிசுத் தொகை ரூபாய் 7,500 எனில் ரவி ராமை விட எவ்வளவு பெறுவார்? 2 இருவரும் ஒவ்வொருவரும் எவ்வளவு பெறுவர்?
ஒரு போட்டியில் கிடைக்கும் பரிசு தொகை ராம் ரவியை இருவரும் 7 என்ற விகிதத்தில் பிரித்துக் கொள்கின்றன. பரிசு தொகை 7500. அப்போ 7x + 8x 7500. 7 14 15x = 7500. x = 7500/15. 5 15 75 500. அப்போ அவர்கள் பரிசு தொகை எண்ணில் ரவி ராமை விட எவ்வளவு பெறுவார்? ரவி வந்து 7 பங்கா? 7 பங்கு 7 × 500 3500 ரூபா. ராம் வந்து 8 40 4000 ரூபா. ரெண்டையும் கூட்டம்னா 7500. அப்போ ராம் மற்றும் ரவி, இது ராம், இது ரவி. ரவி ராமை விட எவ்வளோ பெறுவார் அப்படின்னா, இதை கழிச்சோம்னா அதிகம் வந்து 1500. 1500? இல்லை, வெறும் 500. வெறும் 500 பெறுவார். ஐநூறை பெறுகிறார். அப்புறம் ஐநூறை பெறுகிறார். மேலும் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இருவரும் பெரும் தொகை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ராம் வந்து 3500, ரவி 4000. இதுதான் வந்து ராம் மற்றும் ரவி பெறும் இரு தொகைகள். இரு எண்கள் இது எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் எல்சிஎம் 180. எனில் முதல் எண்ணின் மதிப்பு மற்றும் HCF. முதல் எண்ணின் மதிப்பு மற்றும் HCF காண்க. 3:4 என்ற விதத்தில் உள்ளன இரு எண்கள். அதனுடைய எல்சிஎம், எப்போவுமே எல்சிஎம்ங்கிறது வந்து பெருக்கு தொகையாக தான் இருக்கும். 3:4ங்கிறதுனால 12x = 180.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180/12 1 12 12 5 12 60ன்னு வரும் 15. எக்ஸ் வந்து 15. அப்போ முதல் எண் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் வந்து 15. ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னென்னா 3x 3 15 45. செகண்டரி நம்பர் வந்து 4x 4 15 60. கூட்டம்னா 105 வரும். கூட்டம்னா 105. இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சு பார்ப்போமா? 45 160. இதனோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 5ஆல் பெருக்கும்னா 95 45 ஓரஞ்சு ஈரஞ்ச 10 3 3 9 4 12 முன்னாங்க 12 3 15. இதை பெருக்கணும்னா 15 12 ஈரஞ்ச 10 ஓரம் 2 1 15 15 180. இருங்க 15 12 ஈரஞ்ச 10 ஓரம் 2 2 1 3 1 15 15 180. கரெக்ட். அப்போ இது செக் பண்ணுறதுக்காக இதுதான் இது 3:4னா 12xங்கிறது 180. எக்ஸுங்கிறது வந்து பண்ணோம்னா 15 தான் வந்து ஹச்சிசிஎஃப். சரியா? அதனுடைய முதல் எண்ணின் மதிப்பு வந்து 3xங்கிறது 3 15 45. 3 15 45ங்கிறது வந்து முதல் எண்ணின் மதிப்பு. அதுக்கடுத்து இரண்டாவது எண்ணின் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4x = 60. இதனுடைய ஹச்சிசிஎஃப் வந்து 15. அதுதான். அதுக்கடுத்த சம் ஏழாவது சம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் விகிதம் 4:5. அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன? பாப்பா இப்போ ஒரு வகுப்பு இருக்குது. அந்த ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் வந்து 4:5. அதில் வந்து மாணவர்களின் எண்ணிக்கை 20. இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை 20னா மாணவர்களின் எண்ணிக்கை 4:5. இது மாணவர்கள், இது மாணவி. அப்போ என்ன மாணவருங்கிறது 4x. 4xங்கிறது எவ்வளோ அப்படின்னா 20. எக்ஸுங்கிறது வந்து 5. அப்போ மாணவிகளின் விகிதம் என்னென்னா 5 25. இப்போ 25ங்கிறது தான் வந்து மாணவிகளின் விகிதம். மாணவிகளின் எண்ணிக்கை விகிதம் கொடுத்துட்டாங்க, மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம வந்து மாணவிகளினுடைய எண்ணிக்கை வந்து 25. இதுதான் ஆன்சர். இப்போ இதோட ஒரு மாடல் முடிஞ்சது. அதுக்கடுத்த மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாடல்.
இது ஒரு முக்கியமான சம். இந்த சம்மை பார்க்குறோம். இது வந்து நம்பர் 1ன்னே போடுவோம். இது வேறு மாடல். அப்போ செல்வி சுவன்யா இவர்களின் வயதுகளின் விகிதம் ஏழு இஸ்டு 9. மூணு ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயதுகளின் விகிதம் மூணு இஸ்டு 4. ஏனெனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? செல்வி சோனியா இவர்களின் வயதுகளின் விகிதம் வந்து 7:9. இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:4. எனில் தற்போதைய வயது என்ன? இப்போ அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னென்னா 7:9. மூணு ஆண்டுகளுக்கு முன்னர்னா 7x - 3 9x - 3 = 3/4. இதுதான் இதனுடைய கொடுத்துருக்க இதனுடைய சமன்பாடு. 7:9. அது 3 வருஷத்துக்கு முன்னாடினா -3ஆல் கழிக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னுனா 3. இப்போ என் வயசு வந்து 25 அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வயது 25 - 3 22. அது மாதிரி 7x - 3 9x - 3. இதை இது பண்ணணும். அப்போ 4 × 7x - 3 3 × 9x - 3. இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி பாருங்கள். நாளையில் 28x நாங்கள் 12 3 27x 3 9. இப்போ இங்கிட்டு இந்த 27 வரும்போது எக்ஸ் ஆயிரும். இந்த 12 12 + 12 + 12னா 9னா 3. எக்ஸ் வந்து 3. இப்போ எக்ஸ் 3 தற்போதைய வயதுகளின் விகிதம் அப்படிங்கிறப்போ 3 9 3:4 3 9 4 12. இதுதான் வந்து அவருடைய வயது 9 மற்றும் 12. சாரி, அவர்களுடைய வயது விகிதம் வந்து 9:12 இல்லை, விகிதம் 7:9. 7:9னால 3 21 3 27 7 3 21 3 27 1 50 2 18 3 27 1 7 7 14 3 21 21 27 தான் வந்து அவர்களுடைய வயது, தற்போதைய வயது.
தற்போதைய வயது என்ன அப்படின்னா 21 27. யார் அப்படின்னா செல்வி சுகன்யா. அதுக்கடுத்து தந்தையின் வயது மகனின் வயதை காட்டிலும் மூணு மடங்கு உள்ளது. பத்தாண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் இரண்டு மடங்கு. எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? தந்தையின் வயது மகனின் வயதை காட்டிலும் 3 மடங்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. எனில் மகனின் தற்போதைய வயது. இப்போது இந்த கணக்கு பார்க்குறோம். தந்தையின் வயது மகனின் வயதை காட்டிலும் 3 மடங்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. தந்தையின் வயது ஃபாதர் மகனின் வயதை காட்டிலும் 3 மடங்கு, 3 இயர்ஸ். இதுதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு. 10 ஆண்டுகளுக்கு பிறகுனா F+10. ஃபாதரின் வயதை விட 10 ஆண்டுகள் பிறகு மகனின் வயதை போல் 2 மடங்கு, 2 இயர்ஸ். எனில் இப்போ எஃபோட 10 கூட்டும் போது இதோடையும் 10 கூட்டணும். அப்போ 3 இயர்ஸ் + 10 = 2 இயர்ஸ். S = 10. சன்னின் வயது வந்து என்னது 10. அப்போ மகனின் வயது எவ்வளவு 10. இதுதான் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அப்போது இப்போ நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் முக்கியமான கணக்கில் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வகுப்பில் மீதி இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணுவோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். விகிதம் மற்றும் விகித சமம். ஒரு அளவுடைய இரு மதிப்புகளை வகுத்தல் மூலம் ஒப்பிடுவது விகிதம். ஒரு விகிதத்தில் உள்ள இரு உறுப்புகளையும் ஒரே எண்ணால் பெருக்க கிடைப்பது சமான விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விகித சமம்னா A/B = C/D, அதான் வந்து விகித சமம். ஒரு விகித சமத்தில் கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமம். மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா B தான் மீன் ப்ரொபோர்ஷன். தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா C, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா D. சிங்கிள் ப்ரொபோர்ஷன் கிடையாது. இதை வச்சு நம்ம சில கணக்குகளை நம்ம பார்த்தோம்.
அடுத்து விகிதத்தை வச்சு சில கணக்குகளை பார்த்தோம். அடுத்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய கணக்குகள், அதாவது வாழ்க்கையோட ஒப்பிட்டுனா நான் வாங்குகிற சம்பளம், என்னுடைய சேமிப்பு, அதை பொறுத்து, அப்புறம் வந்து பிற இதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கை சம்பந்தமான கணக்குகளை பார்த்தோம். அப்புறம் வயது கணக்குகள், இது வயது விகிதம், அதை வச்சு இப்போ 2 கணக்குகள் பார்த்துருக்கோம். இதுடன் விகிதம் மற்றும் விகித சமம் வகுப்பு முடிகிறது. அடுத்த வகுப்பில் விகித சமம் முடிந்துவிடும். பிறகு நாம் வந்து வேறு டாபிக் சிம்பிளிஃபிகேஷனோ அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் காமன் இன்ட்ரெஸ்ட் இதை வந்து பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.